ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா? ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்றேன் தவிர இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஸோ என்னோட ஒப்பீனியனோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இந்த கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி சொல்றேன். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 5-3 இயர்ஸ்ல என்ன சிஏஜிஆர் கொடுத்துருக்கு கிரிப்டோ கரன்சி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஓவரால் லாஸ்ட் 10 to 50 இயர்ஸ்ல கிரிப்டோ கரன்சியோட ஓவரால் ரிட்டர்ன் என்ன, இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சில எவ்வளோ டாக்ஸஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஒரு பிளாக் செயின் ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் ரன் ஆகுது. ஓகே, லைக் கிரிப்டோ கரன்சிஸ் தான் ஒன்று இல்லை, லைக் ஜஸ்ட் ஒன் லைக் இந்த பிளாக் செயின் பேஸ் பண்ணி அவங்க ஒரு நியூ கரன்சிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கரன்சிஸ் வந்து காமன் டு எவ்ரி ஒன். ஸோ இந்தியாவுக்கு ஐஎன்ஆர் இருக்கு, யூரோப்புக்கு யூரோ இருக்கு, அமெரிக்காவுக்கு யூஎஸ்டிடி இருக்கு. ஓகே, ஆனா இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இட்ஸ் காமன், எங்க போனாலும் இட்ஸ் காமனா யூஸ் பண்ணலாம். இது வந்து யாரும் பேக்ரவுண்ட் கிடையாது, இந்தியா பேக்ரவுண்ட் கிடையாது, அமெரிக்காவுக்கு இது கிடையாது, பேக் கிடையாது. ஸோ அது மாதிரி காமன் கரன்சிஸ் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில இப்போதைக்கு அசட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரிப்டோ கரன்சிஸ் உருவாக்குறது தான் பிட்காயின். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி வந்து பிட்காயின் கரன்சின்னு சொல்லுவாங்க. அந்த பிட்காயின் வந்து ஃபர்ஸ்ட் சட்டோசி நாகமோட்டோன்னு ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணாரு. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணாது. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி பேஸ் பண்ணி பார்த்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி பிட்காயின். இப்போ கரண்டா நம்ம மார்க்கெட்ல கிரிப்டோ கரன்சிஸ் கிட்டத்தட்ட 30,000 to 40,000 கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நிறைய லாசஸும் ஆயிருக்கு, நிறைய ப்ராஃபிட்டும் வந்திருக்கு கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்தவரை. ஸோ பட் மேஜர் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பொறுத்தவரை பிட்காயின், எத்தீரியம் சொல்லலாம்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த மேஜர் கிரிப்டோ கரன்சியோட ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ கிரிப்டோ கரன்சி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்னன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு எவால்யூஷன் தான் சொல்றேன் கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரை. நம்ம ஒரு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம், இப்போ அந்த பொருளை வாங்கி மாத்துறது, ஒருத்தவங்க வந்து அரிசி கொடுத்தா இன்னொருத்தவங்க வேற பொருள் கொடுப்பாங்க. ஸோ பண்டை மாற்று முறை தான் மோஸ்டா பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் என்ன அடாப்ட் ஆனிச்சு, கோல்டுக்கு கோல்டு, அதுக்கப்புறம் வந்து ஐஎன்ஆர் பேஸ் பண்ணது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அசட்டா, ஸ்டாக் வந்து ஒரு அசட்டா வந்து கேட்டகரி பண்றோம். ஸோ ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு எவால்யூஷனை தான் நான் வந்து கிரிப்டோ கரன்சி பார்க்குறோம். ஒன் ஆஃப் த அசட் கேட்டகரி தான் நான் கிரிப்டோ கரன்சி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஸோ இது வந்து ஹியூமன் எவால்யூஷன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு யூஸ் பண்ணோம், கோல்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், லைக் ஃபுட்டு ஏதாச்சும் பொருளை வந்து மாத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் கோல்டு மாத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் கரன்சி உருவாக்கணும், ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கரன்சி உருவாக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ்னா கேட்டா யாருக்கும் என்னன்னு தெரிய போறது இல்ல. 2000-3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கேட்டா ஸ்டாக்ஸ்னா என்னன்னு கேட்டா தெரியாது. ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஸ்டாக்ஸ்னா வந்து ரீசெண்ட் டேஸ் மீன்ஸ் என்னது, ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டாக்ஸ் பத்தி அறிமுகம் ஆயிருக்கும். ஸ்டாக்ஸ் வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து கிரிப்டோஸ் வந்திருக்கு. ஸோ இது ஜஸ்ட் வந்து எவாலுவேஷன் தான், ஒன் ஆஃப் எவாலுவேஷன் நான் திங்க் பண்றேன். ஸோ கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறதும் ஓகே தான், பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் பெட்டர் தான். லைக் நியூ நியூ திங்ஸுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமா. லைக் ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதையும். ஓகேவா? ஸோ இது வந்து ரெகுலேஷன் கிடையாது, கிரிப்டோ பொறுத்தவரை ரெகுலேஷன் கிடையாது. மார்க்கெட் வந்து ஹெவி ஃபிளக்சுவேஷனா இருக்கும். ஒரே நாள்ல 30-40% கூட உருவலாம், ஒரே நாள்ல 200-300% கூட ஏறலாம். ஸோ ஃபிளக்சுவேஷன் ஹெவி, ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க 1 லட்சம் போட்டீங்கன்னா திடீர்னு நாளைக்கு காலைல போர்ட்ஃபோலியோ திறந்து பாத்தீங்கன்னா வெறும் 99,000 லாஸ் ஆகி வெறும் 1000 மட்டும் இருக்கலாம் உங்க அக்கௌண்ட்ல. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இவன் தான் ஜீரோ கூட ஆயிருக்கு சம்டைம்ஸ். இதெல்லாம் கிரிப்டோ ஹிஸ்டரியில எக்கச்சக்க வாட்டி நடந்திருக்கு. ஓகேவா? இப்பயும் நடக்குது நிறைய வாட்டி. ஓகே, நடந்திருக்குதுல இப்பயும் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த திங்ஸ் நடக்கிறதா இப்போதைக்கு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு 3 கிரிப்டோ, மேஜர் கிரிப்டோட நம்ம நிஃப்டி 50 கம்பேர் பண்றேன். மேஜர் கிரிப்டோஸ் வந்து என்ன பொறுத்தவரை பிட்காயின், எத்தீரியம், சோலனா. ஸோ இதான் மேஜர் கிரிப்டோ கரன்சி. அதோட நம்ம நிஃப்டி 50யோட ரிட்டர்ன் லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்றேன். பிட்காயின் கிட்டத்தட்ட 25% சிஏசிஜிஆர் கொடுத்துருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ எத்தீரியம் பொறுத்தவரை -4% தான் கொடுத்துருக்கு. சோலனா 3% தான் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 11% கொடுத்துருக்கு. நீங்க 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா பிட்காயின்ல 1,95,000 வந்திருக்கும். எத்திரத்தை பொறுத்தவரை 88,000 வந்திருக்கும். சொலானாவை பொறுத்தவரை 1,09,000 வந்திருக்கும். நிப்டியை பொறுத்தவரை 1,37,000 இருந்திருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் தான் ஃபைனல் அமௌண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்தியாவில் இந்த கிரிப்டோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்ஸி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அண்ட் ஆல்சோ டாக்ஸஸ் ஹெவியா இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, 5,000 ப்ராஃபிட் ஆயிட்டு. ஓகே, உங்களோட செல் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பிளஸ் 5,000 ப்ராஃபிட்னா 15,000 ரூபாய்க்கு செல் பண்ணிருப்பீங்க மொத்தமா. செல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல 30%, அந்த 5,000த்துல 30%,
டேக்ஸ் பிடிப்பாங்க. ஓகே, அது 5000 30% கிட்ட 1500 அது டாக்ஸ்ல போயிடும். அண்ட் ஆல்சோ டிடிஎஸ் 1%. டிடிஎஸ் 1%னா நீங்க செல் பண்ண அமௌண்ட், மொத்த அமௌண்ட் செல் பண்ண அமௌண்ட் 15,000 செல் பண்ணிருப்பீங்க. அதுல 1%, 150 டிடிஎஸ். ஸோ 150 பிளஸ் உங்க டாக்ஸ் 30% சேர்த்தா 1250 வருது. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு உங்க ப்ராஃபிட்ல கொடுப்பாங்க. 3350 தான் ப்ராஃபிட். உங்க வந்தது 5000 ப்ராஃபிட்ல உங்க கைக்கு வர்றது 3350 ப்ராஃபிட். ஸோ இதுலயே 31% டாக்ஸ்லயே போயிருது. அதுவே இன்னும் சினாரியோ பாக்குறோம். லாஸ் கேஸ், இன்கேஸ் லாஸ் ஆனா உங்களுக்கு எவ்வளவு இதாகும், இப்போ டாக்ஸஸ் பிடிப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அதே 10,000 போறீங்க, உங்க செல் வேல்யூ வந்து 7,000. ஸோ என்ன பண்ணிப்பீங்க, லாஸ் ஆயிருப்பீங்க. 3000 லாஸ் ஆயிட்டு. இதுல 3000 லாஸ் ஆயிட்டு உங்க லாஸ் ஆன அமௌண்ட் அண்ட் ஆல்சோ டாக்ஸ் பொறுத்தவரை லாஸ் ஆனதுக்கு அப்புறம் 30% டாக்ஸ் கிடையாது. ஓகே, பட் டிடிஎஸ் 1% இருக்கு. இவன் நீங்க லாஸ் ஆனாலுமே டிடிஎஸ் 1% கட்டி ஆகும். இப்போ லாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், கிட்டத்தட்ட 7,000 உங்களோட ஃபைனல் வேல்யூ 7,000 வந்திருக்கும். 7,000த்துல 1%, 7,000த்துல 1% 70 ரூபா. ஸோ 3000 பிளஸ் இந்த 70 ரூபா, 3070 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும் மொத்தம் அமௌண்ட். ஸோ கிரிப்டோவை பொறுத்தவரை இந்தியாவில் இதுதான் நிலவரம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு நீங்க கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்றதா ஐடியா இருந்துச்சுன்னா, நான் இப்பயும் சொல்லிக்கிறேன், நான் உங்களை அட்வைஸ் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு நான் அதை அட்வைஸ் சொல்லலை. உங்க ஓன் ரிசர்ச் மேக் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றதா பண்ணலாம், இல்லை பண்ணாமே இருக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ஸோ நான் இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நீங்க ஐடியால இருந்தீங்கன்னா நான் என்ன சஜஷன் பண்றேன், நீங்க ஜஸ்ட் 5% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5% மீன்ஸ் மந்த்லி ஒரு 5000 நீ மந்த்லி 5000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு திங்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5000த்துல ஜஸ்ட் 5%, 250 ரூபா மட்டும் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை தவிர நீங்க அதுக்கு மேல போகவே போகாதீங்க. அதுக்கு மேல இன்கேஸ் போற மாதிரி இருந்தா ஜஸ்ட் 10%, 250 ரூபா போல 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தவிர அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். நான் சொல்றது அதான் பெட்டர். ஜஸ்ட் 5 to 10% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்றதா இருந்தா. அதுவும் மேஜர் கிரிப்டோ கரன்சிஸ்ல மட்டும் போடுங்க. மேஜர் கிரிப்டோ கரன்சிஸ்னா பிட்காயின், எத்தீரியம், சொல்லலாம். அந்த மூணுத்துல மட்டும் போடுங்க. அதை தவிர வேற எந்த கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கிரிப்டோ கரன்சிஸ் பொறுத்தவரை ஹெவி ஃபிளக்சுவேஷன் நடக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்கேம்ஸ் நிறைய கிரிப்டோ கரன்சில எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் நடக்கும். ஒரே நாள்ல ஃபவுண்டரும் ஒரே நாள், இப்போ லைக் இந்தியன் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரே நாள்ல ஃபவுண்டர் அந்த காயினை கிரியேட் பண்ணிட்டு அடுத்த நாளே ஃபவுண்டர் வந்து ஓடி போயிடுவாரு. ஸோ இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு கிரிப்டோ கரன்சில. அதெல்லாம் டெய்லி நடக்கிற கேட்டகரி. நீங்க ட்விட்டர் அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிரிப்டோ கரன்சில எப்பயுமே ஸ்கேம் நடந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கேம் கண்டிப்பா நடக்கும். கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் சுச்சுவேஷன் இதுதான். ஏன்னா ரெகுலேஷன் இன்னும் பண்ணல. ஸோ இது கொஞ்சம் இஷ்யூஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் கரெக்டாக, கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷன் கரெக்டாக கொண்டு வரல. அதுதான் பிரச்சனையே இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரை. ஸோ கண்டிப்பா ஸ்கேம்ஸ் நடக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 3 காயின்ல என்ன இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிட்காயின், எத்தீரியம், சொல்லலாம் பண்றதா இருந்தா மட்டும். அதுவும் 250 ரூபாவை 3 டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. மேஜர் போர்ஷன் வந்து பிட்காயினுக்கு பண்ணுங்க, அடுத்து எத்தீரியம் பண்ணுங்க, அடுத்து சொல்லலாம் பண்ணுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா 3த்துல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதை தவிர வேற எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 250 ரூபா உங்களுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இருந்தா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் அந்த 250 ரூபா போனா உங்களுக்கு வந்து பயமா இருக்கும், வேணாம் அந்த 250 ரூபா லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரை. ஸோ இது ஜஸ்ட் உண்டியல்ல போற அமௌண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. உண்டியல்ல அமௌண்ட் போட்டா கோயில் உண்டியல்ல போற மாதிரி அமௌண்ட், வீட்டுல இருக்க உண்டியல்ல போற அமௌண்ட் கிடையாது. கோயில்ல உண்டியல்ல போற அமௌண்ட். கோயில்ல உண்டியல்ல அமௌண்ட் போட்டா உங்களுக்கு வராது. ஸோ அதே கேட்டகரியில நினைச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுதான் பெட்டர் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே. ஸோ அந்த அமௌண்ட் வந்தா பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இருக்க அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் எனக்கு அமௌண்ட் லாஸே ஆகக்கூடாதுன்னா கிரிப்டோ கரன்சி சைடே வரவே வராதிங்க. அதுதான் நான் மெயின் பாயிண்ட் சொல்றேன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பிட்காயினோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் லாங் டைம் பொறுத்தவரை. ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் ரெக்கார்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பிட்காயின் கிட்டத்தட்ட 70% சிஏஜிஆர் கொடுத்துருக்கு. ஓகேவா? 70% சிஏஜிஆர் தான். வருஷத்துக்கு 70% க்ரோத் ஆயிருக்கு. ஓகே, ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 70% லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நீங்க வந்து 2010 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2011 1,70,000 ஆயிருக்கும். ஸோ 70% ரிட்டர்ன் கொடுத்தது. ஸோ இது லாங் டேர்மை பொறுத்தவரை தான். தவிர ஷார்ட் டேர்முக்கு பாருங்க, லாஸ்ட் இயர்ல வந்து -6% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா வருஷத்துக்கு 70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது ரொம்ப 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 அதிகம். இதெல்லாம் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்காது. ஓகே, எந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்காது அது மாதிரி ரிட்டர்ன். ஓகே, லாஸ்ட் 10 இயர்ஸ் 70% ரிட்டர்ன்ஸ் தான் யாருக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்காத இது. ஸோ ரிஸ்க்கும் ஹெவியா இருக்கு, ப்ராஃபிட் ஹெவியா இருக்கும் கிரிப்டோல பொறுத்தவரை. ஸோ எப்பயுமே இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா ரொம்ப கம்மியான அமௌண்ட் பண்ணுங்க. அதுவே நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணி தரும் லாங் டைமை பொறுத்தவரை. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு லாஸ் ஆகும் பயமா இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க. அதான் என்னோட சஜஷன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நானா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் கொஞ்சோண்டு அமௌண்ட் மட்டும். ஃபுல் அமௌண்ட்டை நான் கிரிப்டோக்கு போட மாட்டேன். ஏன்னா வந்து ஃபிளக்சுவேஷன் ஹெவியா இருக்கும். ஸோ ரிஸ்க் ஹெவி, டேக்ஸும் ஹெவி. ஸோ
நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, கொஞ்சோண்டு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு கிரிப்டோவை பொறுத்தவரை. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப என்னோட என்னோட நான் இன்வெஸ்ட்மெண்ட் 5% தான் பண்ணுவேன். நான் மந்த்லி ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஐடியா வச்சிருக்கேன். அது 10,000ல ஜஸ்ட் 5%, அது வெறும் 500 மட்டும் தான் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுவேன். மீதி எல்லாத்துலயுமே நான் வந்து நல்லா சேஃபர் அசெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீடியோ பொறுத்தவரை. இன்கேஸ் அந்த உங்களுக்கு வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டருக்குலாம் இருக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும்னா, இந்த வீடியோஸ் ஒரு 1000 வியூஸ்க்கு மேல போனுச்சுன்னா கண்டிப்பா ஒரு வீடியோ டெஃபினட்டா மேக் பண்ணி போடுறேன். கிரிப்டோல எப்படி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு கிரிப்டோவை பொறுத்தவரை. ஸோ அது டீட்டெயிலா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இதுதான் டாக்ஸஸ் பத்தி பேசியாச்சு. அண்ட் ஆல்சோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி நார்மலா ஒர்க் ஆகுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கிரிப்டோ கரன்சி ஏசா என்ன, பிட்காயின் என்ன ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோல நான் கம்மியோன் ஜஸ்ட் நார்மல் ஜஸ்ட் ஓவர்லே மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, தவிர ஃபுல் டீட்டெயில் வீடியோவா நான் போடல. ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த இதுல நல்ல டாக்ஸ், கிரிப்டோ டாக்ஸ் எவ்வளவு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த வீடியோ ஒரு 1000 வியூஸ்க்கு மேல போனுச்சுன்னா டெஃபினட்டா நெக்ஸ்ட் வீடியோ ஒரு வீடியோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்தியால இருந்துட்டு கிரிப்டோல, அண்ட் ஆல்சோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கிரிப்டோல. ஸோ ஒரு டீட்டெயில் வீடியோ ஒரு எக்ஸாம்பிளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே காட்டுறேன். டெஃபினட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன்.